ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். பால் கடம்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் தான் எடுத்துருக்கிறேன். பாலை நல்லா காய்ச்சிக்கிறலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவு கடல் பாசி எடுத்திருக்கேன். கடல் பாசியை தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாயிரும். பால்லையும் சேர்க்கும் போது சீக்கிரம் கரைஞ்சிரும். கடல் பாசி இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. வாங்க பாலில் சேர்த்துக்கிறலாம். பாலில் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இது நல்லா கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கிறலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த பால் பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இந்த பால் பவுட்ரு இந்த பாலை திக்னஸ் ஆக்கி கொடுக்கும். அடுத்து இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கிறலாம். இதை இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கிறலாம். இதை ஒரு தட்டில் ஊற்றி ஆற வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.